உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலை விபத்தில் தம்பதி உயிரிழந்த நிலையில் போலீசாரின் அலட்சியத்தால் சுமார் 1 மணி நேரம் உடல் சாலையிலேயே கிடந்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சேகர் வழங்க கேட்கலாம். சேகர், வணக்கம். என்ன நடந்தது சேகர்? தற்போதைய நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பாலப்பநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் ராஜேந்திரன், அவரது மனைவி சுமதி. இவர்கள் இருவரும் இன்று பாலமேட்டில் உள்ள அவரது உறவினர்களை சந்திக்க சென்றுவிட்டு மீண்டும் நத்தம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது கோமனாம்பட்டி பிரிவு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிரே கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த ரஞ்சித் என்பவர் ஓட்டி வந்த கார் இருசக்கர வாகனம் மீது பலமாக மோதியது. இதில் கணவன் மனைவி இருவரும் தூக்கி சாலையில் வீசப்பட்டனர். இந்த கோர விபத்தில் ராஜேந்திரன் மனைவி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க பலியானார். ராஜேந்திரன் பலத்த காயமடைந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து நடந்து 1 மணி நேரமாகியும் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வராததால் அவரது உறவினர்கள் இறந்தவர் உடலை வைத்துக் கொண்டு நீண்ட நேரம் காத்திருந்தனர். பின்னர் அவர்களுக்கு சொந்தமான காரில் இறந்தவர் உடலை தூக்கி வைத்தனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆம்புலன்ஸ் வரவழைத்த பின்னர் அதில் ஏற்றி செல்லலாம் என கூறியதால் காரிலேயே உடலை வைத்து அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனர். இதனால் இறந்தவரின் உறவினர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. சாலை விபத்தில் கணவன் மனைவி இறந்த சம்பவம் அவர்களது உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சேகர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.